வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு மெமரி கார்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், அதில் உள்ள ஷார்ட்கட் ஃபைல்ஸ் மற்றும் அதில் உள்ள வைரஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் ஃபைலோ இந்த ஷார்ட்கட் ஃபைல்ஸ் எதனால் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டத்துலேயே இல்லை ஒரு லேப்டாப்லேயே உங்களோட பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணுறப்ப நல்லா ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிடுவீங்க. பட் ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரிமூவ் பண்ண மாட்டீங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சிஸ்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் இருக்கும். அந்த யூஎஸ்பிக்கான விக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகாது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் தேட்டரு, இந்த ஆம்பிளிஃபயரு இதிலலாம் போடுறவங்களுக்கு ஷார்ட்கட் ஃபைல்ஸ் வரும். அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கப்பயே அந்த பென்ட்ரைவர் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி ப்ராப்ளம் தான் வரும். ஒரு ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள பென்ட்ரைவர் ரிமூவ் பண்ணுங்கள். மெமரி கார்டு இருந்துச்சுன்னா மெமரி கார்டு ரிமூவ் பண்ணுங்கள். இதேமாரி இந்த ஷார்ட்கட் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது கூட அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நம்ம சிஸ்டம் மூலிமா தான் இந்த வைரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது ஷார்ட்கட் வைரஸ் மற்றும் இதை ரிமூவ் பண்ண போகிறோம். உங்களோட ஃபோல்டர் என்ன ஃபோல்டரோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், பென்ட்ரைவராக இருக்கட்டும், மெமரி கார்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் காட்டும். ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுன்னு சொல்லுவாங்க, லொக்கேஷன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களோட ஃபைலோட பேர். ஓகேவா? இப்போ சிடி ஏன்னு இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபைலோட நேமை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பென்ட்ரைவருக்கு என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை ஞாபகம் வச்சதுக்கப்புறம் இதை சும்மா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இதை நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் அதை பிளாங்காக வச்சுருக்கணும். எரர்லாம் அடிக்கும் தான், இதுமாரிலாம் எரர் அடிக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ஷார்ட்கட் வைரஸ்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்க அப்படின்னா எதுவும் நீங்கள் டெலீட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும் இப்போ அடுத்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட சிஸ்டத்துலேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ கீபோர்டில் Windows+R, ஓகேவா? Windows+R டைப் பண்ணி அப்படின்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராமும் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிற கமாண்ட் ப்ராம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சி யூசரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதிலே இருக்குது பாருங்கள், சி யூசர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரியே நீங்கள் இருக்கா அப்படிங்கிறத இதை டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கான ஒரு கோடு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா கோடு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால என்னால் வாயால் சொல்ல முடியல. ஓகே, இப்போ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். கோடோட ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆட்ரிப் HRSSDE அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதில் இந்த ஈங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபைலோட நேமு. நம்ம இப்போ எஃப் அப்படிங்கிற நேம் நம்மள்கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? இப்போ அதனால் எஃப் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம் அந்த இடத்துல. அதுமாரி உங்களோட ஃபோல்டரில் என்ன நேம் இருக்கும், அதாவது பென்ட்ரைவரோட நேம் என்ன இருக்கும் அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் கண்டிப்பாக இதில் டைப் பண்ணி ஆகணும். ஓகேவா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ட்ரு அடிங்க. கொஞ்ச நாள் லோடிங் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதாகாது. என்ன பண்ணணும்னா மறுபடியும் எஃப் அப்படின்னு போட்டு அதை எஃப் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எஃப் கோலனுக்குள்ளே போயிடும். எஃப் ஃபோல்டருக்குள்ளே இப்போ பென்ட்ரைவருக்குள்ளே உங்களோட அந்த ஆட்ரிபியூட் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எக்ஸிட் கொடுக்க வேண்டியதான். எக்ஸிட் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அந்த கமாண்ட் ப்ராம்பு. இப்போ போய் உங்களோட ஃபைலில் உள்ள அந்த இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஃபைல்ஸ் எல்லாமே உடனே இன்ஸ்டண்ட்டாக கிளியர் ஆகிடும். ஓகே, இதேமாரி தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.